வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேயர் அனைவருக்கும் என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். நண்பர்களே, இன்று ஒவ்வொரு ராசிக்கும், மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அவர்கள் படும் கஷ்டங்கள் என்ன? இயற்கையாகவே ஒரு மேச ராசி என்றால் அவர்களுக்கு என்ன விதமான கஷ்டங்கள் வருகின்றது, அதற்கு என்ன தீர்வு, எளிமையான தீர்வுகள் என்ன என்பதனை நமது ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு ஒரு அரிய பரிசாக தரலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். நண்பர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான அவர்கள் வாழ்க்கையில் எப்படி கஷ்டங்களை சந்திப்பார்கள், அதிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு தரப்போகிறோம். ரிஷபராசி நேயர்களுக்கு எப்பொழுதுமே ரிஷபராசிக்குரிய சுக்கிரன் 1க்கும் 6 வருவதனால் இவர்களுக்கு கடன் வாங்கிவிட்டால் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரித்து கொண்டே போகும். அதே போல நோய் என்று எடுத்துக்கொண்டாலும் இவர்களுக்கு கிட்னி சார்ந்த பிரச்சனைகள், சர்க்கரை வியாதி வருவதற்குண்டான வாய்ப்புகள், அது மட்டுமல்லாமல் மூல நோய்கள் இவைகள்லாம் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. நண்பர்களே, இவர்கள் வேலை என்று வந்தால் மிகச் சிறப்பான ஒரு வாய்ப்புகளில் நம்பர் 1 வேலை செய்வார்கள். ஆனால் தொழில் தொடங்கும் பொழுது 9ஆம் அதிபதியே 10ஆம் அதிபதியாக வருவதால் தன் தந்தையின் தொழிலை இவர்கள் எடுத்து செய்யும் பொழுது சில நஷ்டங்களை திடீரென்று சந்தித்து விடுகிறார்கள். அப்படி இல்லாமல் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தனக்கென்று ஒரு தொழிலை தனியாக செய்யும் பொழுது ஒரு வெற்றி மேல் வெற்றிகளை இயல்பாகவே பெறக்கூடிய அமைப்பு உண்டு. அது மட்டுமல்ல, இவர்கள் தொழில் செய்யும் பொழுது வேலை என்று வேலையிலேயே இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் தருவதில்லை. ஆனால் தொழில் செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு திட்டங்களை தீட்டிவிட்டு அதற்காக கடனை பெற்று அதிலே ஒரு தோல்வியை இவர்கள் சந்திக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் எப்பொழுதுமே பண நோக்கம் உடையவர்கள். அவர்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதற்கு இவ்வளவு உழைத்தோம், என்ன கிடைத்திருக்கிறது என்று எண்ணி எண்ணி பார்ப்பார்கள். எப்பொழுதுமே நாம் ஒரு வேலையை செய்தாலும் ஒரு தொழிலை செய்தாலும் என்ன கிடைக்கிறது என்பது முக்கியமல்ல, எப்படி செய்தோம் என்பதுதான் மிக முக்கியம். ஆனால் ரிஷபராசிகளுடைய எண்ணமானது அப்படி இருக்காது. அவர்கள் எதை செய்தாலும் அதற்குண்டான வருவாயை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். மேலும் இவர்களுக்கு வயிறு சம்பந்தமான ஒரு வியாதிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஏனென்றால் இது 6ஆம் இடமே சுக்கிரனாக இருக்கிறதுனால் இவர்கள் ஏதோ ஒன்றை, உணவு கட்டுப்பாடு இல்லாமல் எதையாவது ஒன்றை சாப்பிட்டு விட்டு அதிக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். அது மட்டுமல்ல, வெளிநாடு விஷயத்தில் 7ஆம் அதிபதியே 12ஆம் அதிபதியாக வருவதனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தன்னுடைய குடும்பத்துடன் சென்று இருக்க முடியாத சூழ்நிலைகள் அதிகம் உள்ளது. இவைகளை எல்லாம் களைய, மேலும் இவர்களுக்கு மனைவி சார்ந்த விஷயத்தில் அல்லது திருமணத்திற்காக என்று அதிகம் செலவு செய்து கடன் வாங்கக்கூடிய நிலைமையும் ஏற்படும். இப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம், என்ன எளிமையான வழிபாடுகள், எதை செய்தால் இவர்கள் மேலும் மேலும் முன்னேறுவார்கள் என்றால் ரொம்ப எளிமை நண்பர்களே. இவர்களுக்கு இயற்கையாகவே மீனாட்சி அம்மனின் வழிபாடும் குருவாயூர் அப்பனின் வழிபாடும் மிகப்பெரிய வெற்றிகளை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே கொடுக்கும். அது மட்டுமல்ல, இன்னும் எளிமையாக சொன்னால் இவர்களை பொறுத்தவரை அருகில் உள்ள ஒரு முனியப்பனையோ, முனியப்பன் ஆலயத்திலேயோ அல்லது வராகி அம்மனின் ஆலயத்திலேயோ அல்லது வராக சாமியின் ஆலயத்திலேயோ வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். நண்பர்களே, இவர்களுக்கு வீடு அமையவில்லையா, செல்ல வேண்டிய இடம் பூவராக சுவாமி கோவில். வராகரை வழிபடும் பொழுது, வராகியை வழிபடும் பொழுது ரிஷபராசிக்கு மிக பெரும் வெற்றிகள் காத்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் அல்ல நண்பர்களே,
இவர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்க வணங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அது மட்டும் அல்ல நண்பர்களே, இவர்களை பொறுத்தவரை எளிமையான பரிகாரம் என்ன என்றால், இவர்கள் ஏதேனும் ஒரு குழந்தைகள் ஆசிரமத்திற்கு அல்லது குழந்தைகளுக்கு இவர்கள் ஸ்வீட் தானம் செய்வது, அல்லது ஒரு சாக்லேட், குழந்தைகளை பார்த்தா இவர் ஒரு சாக்லேட் மாமா என்று சொல்கிறார்களே, அதுபோல் ஏதேனும் ஒரு சாக்லேட்டுகளை அடிக்கடி குழந்தைகளுக்கு இவர்கள் கொடுத்து கொண்டே வந்தால் இவருடைய வருமானமானது 1ற்கு 2ஆக பெருகும் நண்பர்களே. மேலும் இவர்கள் எப்பொழுதுமே வழிபட வேண்டிய ஒரு அற்புதம், ஒரு எளிமையான ஒரு விஷயம் என்னவென்றால், இவர்கள் தன் மனைவியை எப்பொழுதும், பெண்ணாக இருந்தால் கணவனையும் ஆணாக இருந்தால் மனைவியும் மிகச் சிறப்பாக பார்த்து கொண்டாலே மிக பெரும் வெற்றிகள் இவர்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல நண்பர்களே, இவர்களை பொறுத்தவரை குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எப்படியாவது ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த ரிஷபத்திற்கு வந்து விடுகிறது. அந்த மாதிரி குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள் மிக மிக அற்புதமான எளிய வழிபாடு என்னவென்றால், இவர்கள் போக வேண்டிய இடம் திருப்பதி சென்று விட்டால் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் மிக மிக எளிமையாக கிடைக்கிறது. அதேபோல் வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் பழனிக்கு சென்றால் இவர்களுக்கு வெளிநாட்டு யோகம், குடும்பத்துடன் சென்று வெளிநாடு போகக்கூடிய யோகம் பழனிக்கு அமைகிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்னும் எளிமையான வழிபாடு என்னவென்றால் தங்க தேர் இழுப்பது. இவருடைய ராசியிலேயே ரோகிணி நட்சத்திரம் தேர் என்பதனால் தங்க தேர் இழுத்தால், ஏதேனும் ஒரு கோயிலுக்கு, ஒன்று முருகன் ஆலயமாக இருந்தாலும், மனைவி அமையவில்லை என்றால் முருகன் ஆலயத்தில் தங்க தேர் இழுத்து பாருங்கள், மிக பெரும் வெற்றிகரமாக உங்கள் திருமணம் நடைபெறும். அல்லது ஒரு அருகிலுள்ள அம்மன் ஆலயத்தில் தேர் இழுத்து பாருங்கள், உங்களுக்கு சொத்து அமையும். இப்படி பலவிதமான விஷயங்கள் இந்த தேர் இழுப்பதில் இருக்கின்ற நண்பர்களே. இது தங்கத்தேர் இழுப்பது என்று மட்டுமல்ல, உங்கள் ஊர்லேயே தேர் இழுத்தாலும் மிகப்பெரிய வெற்றி உண்டு. இந்த ரிஷபராசிக்காரர்கள் திருவாரூர் செல்வது என்பது மிகப்பெரிய வெற்றியையும், திருக்கடையூர் செல்வது, அபிராமி அம்மனை வழிபடுவது மிகப்பெரிய வெற்றியையும் தருகிறது நண்பர்களே. இவர்கள் விஷ்ணு வழிபாட்டினால் மிகச்சிறந்த வாய்ப்புகளை பெறுவார்கள் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே. உங்களுக்கு ஏதேனும் ஜாதக ரீதியிலே ஆலோசனை தேவை என்றால் என்னுடைய செல் நம்பர்கள் இந்த கீழே சென்று கொண்டிருக்கின்றன. அவைகளை பயன்படுத்தி என்னிடம் கான்டாக்ட் செய்யுங்கள். உங்களுக்கு கட்டண ரீதியிலே ஆலோசனைகள் வழங்கப்படும். என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும். 12 ராசிகளுக்கும் உண்டான கஷ்டங்கள் என்ன, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வெற்றி பரிகாரங்கள் என்ன, கோயில்கள் என்ன, இயற்கையாகவே அவர்களுக்கு நன்மை தரும் ராசிகள் எவை, அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதனை எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வழங்கி இருக்கின்றோம். நண்பர்களே, இந்த ஒவ்வொரு ராசி பலன்களையும் நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்படுத்தி வாருங்கள். உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, பொதுவாகவே 12 ராசிக்காரர்களுமே வழிபட வேண்டிய விஷயங்களில் நான் இவைகள்தான் வழிபடுவேன் என்று அல்ல, வழிபாடே இல்லாமல் எளிமையாக வழிபாடற்ற பரிகாரங்கள் என்பதனையும் கொடுத்துள்ளேன். அந்த பரிகாரங்களானது எளிமையானது, ஆனால் மிக மிக வலிமையாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய எளிய பரிகாரங்கள். அவற்றையும் செய்து வாருங்கள். நீங்கள் கோயிலுக்கு சென்றால் என்ன பலனோ அதே பலன் இந்த பரிகாரங்களில் ஒளிந்து உள்ளன நண்பர்களே. இவைகளை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களுக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் சொல்லி வணங்குகிறேன் நண்பர்களே. நன்றி.